மார்கழி மாதம் 19வது நாளுக்குரிய கோலம் இது. ஆருத்ரா தரிசனம். அதனால் கோலம் கலராக போட்டிருக்கேன். ஆருத்ரா தரிசனம் கூட. இன்னைக்கு மார்கழி 19. இன்னைக்குரிய பாசுரம் 19வது பாசுரம். புத்து வீட கேரிய கட்டில் மேல் அப்படி வர பாசுரம். அதாவது ஆண்டாள் நாச்சியார் என்ன சொல்கிறாங்கன்னா, புத்து விளக்கெரிய நல்ல வாசனையுடைய சந்தனத்தால் செஞ்ச கட்டில் மேலே உறங்குற என்னுடைய நப்பெண்ணையோடு நீ உறங்கிக்கிட்டு இருக்கிறாயே கண்ணா, நீ எழுந்து வருவாயா அப்படின்னு கேட்குறாங்க ஆண்டாள் தாயார். இன்றைக்கி அந்த பாசுரம் ரொம்ப நல்ல பாசுரம். அதோடு சேர்ந்து இன்றைக்கி ஆருத்ரா தரிசனம். சிவனுக்கு ரொம்ப முக்கியமான நாள். இன்றைக்கி திருவாதிரை நட்சத்திரத்தில் அபிஷேகம் நடராஜ சுவாமிக்கு நடந்துகிட்ருக்கு சிதம்பரத்தில். ரொம்ப நல்ல விசேஷம். நாங்கள் இங்கே பக்கத்தில் சிவன் கோவில் அபிஷேகம் பண்ணோம். அப்படியே பெருமாளும் சேவிச்சுட்டு இங்கே உங்களுக்கு இந்த பாசுரத்தை சொல்லாமல் இன்றைக்கி ஆருத்ரா தரிசனம். இன்றைக்கி காலையிலே நாங்கள் திருவாதிரை களியும் 7 காய் போட்ட கூட்டும் பண்ணியாச்சு. அந்த பிரசாதமும் இதோட கிளிப்பில் இருக்கிறேன் பாருங்கள். இன்றைக்கி ரொம்ப விசேஷமான நல்ல நாள். அதாவது இந்த பாசுரமும் நல்லாயிருக்கும். அதோடு சேர்ந்து இன்றைக்கி ஆருத்ரா தரிசனம் ரொம்ப நல்ல விசேஷமான நாள் இன்றைக்கி. ஸோ அதனால் சேவிச்சுட்டு எல்லாம் பார்த்துட்டு கோவில் அப்படியே கோவிலையும் பார்த்துட்டு திருவாதிரை களி 7 காய் கூட்டு. இன்றைக்கி ஆருத்ரா தரிசனம் 19வது நாள் மார்கழி மாதம். ஆருத்ரா தரிசனத்துக்காக 7 காய் கூட்டு. இதில் என்னென்ன காய்? நாட்டுக்காய் தான் சேர்க்கணும். 7, 9 அப்படி இல்லைன்னா 21 காய் சேர்க்கலாம். நான் 7 காய் சேர்த்துருக்கேன். இதில் என்னென்ன காய் சேர்த்துருக்கேன்னா, அவரைக்காய், காராமணி, வாழைக்காய், சேனை, சக்கரவள்ளி கிழங்கு, வெள்ளை பூசணி, அப்புறமா சிவப்பு பூசணி. இந்த 7 காயும் சேர்த்து கூட்டு பண்ணியிருக்கேன். இது திருவாதிரை களி. இது ரெண்டும் நடராஜ சுவாமி சிவகாமி தாயாருக்கு ரொம்ப விசேஷம். இன்னைக்கு ஆருத்ரா தரிசனம், திருவாதிரை நட்சத்திர அபிஷேகம் நம்மளுக்கு சிதம்பரத்தில் நடந்துட்டுருக்கோம். எங்கள் வீட்டில் இது பண்ணியாச்சு. கோவிலுக்கும் போயிட்டு வந்திருக்கேன். எல்லாமே போட்டிருக்கேன். கிளிப்பு பாருங்கள். இன்றைக்கி ஆருத்ரா தரிசனம் கூட. இன்றைக்கி 19வது பாசுரம், அதோட ஆருத்ரா தரிசனம். இதோட சின்ன கதையும் நான் சொல்கிறேன். அதாவது சிவனடியார் தினமும் அவருடைய மனைவியான அவங்களுக்கு ரொம்ப பக்தியும் சிரத்தியமாக பூஜை பண்ணிவிட்டு சிவனுக்கு அப்படியே நைவேத்தியம் பிரசாதமாக பண்ணிட்டு தான் அவங்க சாப்பிடுவாங்க. யாராவது ஒரு சிவனடியாருக்கு பிரசாதம் பண்ணிட்டு தான் சாப்பிட்ணும். அப்படி பண்ணும்போது அன்னைக்கு அவங்க பண்ணுறதுக்காக சிவனே சாப்பிட்ற மாதிரி சிவன் அவங்கள சோதிக்கிற மாதிரி வராரு. ஆனால் சிவன் சாப்பிட்றதுக்கு உட்காரும்போது நல்ல மழை, கட்டெல்லாம் வேகாமல் அடுப்பு பற்ற வைக்க முடியல. அதனால் வீட்டில் இருக்கிற தினை மாவையும் வெல்லத்தையும் சேர்த்து பிசைஞ்சு வச்சுட்டு 7 காய் இருந்த கறிக்காயை போட்டு கூட்டு மாதிரி பண்ணி வச்சிடுறாங்க. அதாவது அடுப்பு பற்ற வைக்காமல் அப்படியே பண்ணி வைக்கிறாங்க. அதை சாப்பிட்ட சிவன் சிவனடியாராக சிவன் சாப்பிட்டுட்டு அவங்களுக்கு அருள் புரிகிறாரு. அதாவது அந்த சிவனடியாருடைய பக்தி அவங்களுடைய ஒய்ஃப் ரொம்ப பக்தியாக பூஜை பண்ணுற, சிரத்தியாக பூஜை பண்ண, தீர்க்க சுமங்கலியாக அவங்க இருக்கிற மாதிரி பூஜை பண்ணாங்க. இந்த பூஜைக்குடைய அர்த்தம் அதுதான். யாரெல்லாம் இந்த பூஜை பண்ணுறாங்களோ அவங்க தீர்க்க சுமங்கலியாகவும், அதாவது கல்யாணம் ஆனவங்க கல்யாணத்துக்கு முன்னாடி கன்னிப்பெண்கள் பண்ணால் நல்ல ஹஸ்பண்ட் கிடைப்பாருன்றதுக்கான சிரத்தையான பூஜை. இது ரொம்ப விசேஷமான பூஜை. அது இந்த நாளில் நம்மளுக்கு வருது. அதனால் இன்றைக்கி சேவிச்சா ரொம்ப நல்லது.